அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆண்டவர் சீயோனை, இந்த 13ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கும்போது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தபடியினால், அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை மீட்டெடுத்தபடியினால், நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி விரும்புகிறபடியினால் நமக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரு கொம்பை கட்டளையிடுவேன், முளைக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும்போது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில்தான் அவன் காணப்பட்டான். அவன் சகோதரர்கள் கூட அவனை நேசிக்கவில்லை. சாமுவேல் வரும்போது கூட அந்த விருந்துக்கு அவன் தகப்பன் அவனை அழைக்கவில்லை. ஆனால் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆச்சரியமான உயர்வை கட்டளையிட்டார். அவன் சகோதரர்களுக்கு மத்தியிலே சாமுவேல் எழும்பி வந்து அவனை அபிஷேகம் பண்ணும்படி ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்தார். அதே மாதிரி சங்கீதம் 118, 22, 23 பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படலாம். மற்றவங்களாம் உங்களை பார்த்து சாதாரணமானவங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சாதாரணமானவர்களை ஆண்டவர் அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறார். மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றுகிற தேவன். அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய கொம்பை முளைக்க பண்ணுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு உயரத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாவீதுக்காக கொம்பை முளைக்க பண்ணின தேவன் அல்லவா ஆண்டவரே. நீ தாவீதை தெரிந்து கொண்டபடினால், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவரே அவன் சகோதரர்களுக்கு மத்தியில் அவனை அபிஷேகம் பண்ணினீர். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாருமே நோக்கி பார்க்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களை மற்றவர்கள் புறக்கணித்தாலும், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், மற்றவர்களால் தள்ளப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு தேவன் ஆண்டவரே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே, உம்மாலாயிற்று, இது ஆச்சரியமானது, இது அதிசயமானது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொம்பை முளைக்க பண்ணி அவர்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.